கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த ஜூன் மாதம் இந்த 1ஆம் தேதி இந்த ஆரம்பத்திலேயே உங்களை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வந்து சந்திப்பதை நான் மிகவும் பாக்கியமாக நான் கருதுகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் யாவரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு தத்தம் இன்றைக்கு இந்த மாதத்திற்கு என்னவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சில நிமிடங்கள் நாம் தியானிக்கலாம். நாம் தலைகளை தாழ்த்தி அனைவரும் நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, சகல அதிகாரங்களுக்கும் சகல கர்த்தத்துவங்களுக்கும் எல்லா மேன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தேவனாய் இருக்கிறதான எங்கள் ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தினுடைய இந்த முதல் நாளிலே எங்கள் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய எல்லா ஆண்டவரே ஊழியங்களுக்காகவும் எல்லா தேவைகளுக்காகவும் எங்களுடைய சகல ஜீவிதத்தினுடைய அனுபவங்களுக்காகவும் ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இந்த மாதத்தை நேர்த்தியாக ஆரம்பிக்கவும் ஆண்டவரே இதை சமாதானத்தோடு முடிக்கவும் கர்த்தர் கிருபை தாரும். ஆரோக்கியமும் சௌக்கியமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் உம்மால் உண்டாகிறது. ஆண்டவருக்கே மகிமை தருகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாதத்திற்குரியதான இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திற்குரியதான வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு கிடைத்த பாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். நம்முடைய மாகாண தலைவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். இதை கேட்கிறதான உங்களை அனைவரையும் ஆண்டவர் நாமத்தினாலே நான் வரவேற்கின்றேன், நான் வாழ்த்துகின்றேன். இந்த மாதத்திலே நான் பேசுகிற ஒரே ஒரு விஷயம், சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை உங்கள் மனதிலே நான் பதிக்க நான் விரும்புகின்றேன். தேவனுடைய ஆசை. ஆங்கிலத்திலே சொல்லுவதா என்றால் காட்ஸ் இன்ட்ரெஸ்ட், கடவுளுடைய ஆசை. இதை குறித்து உங்களோடு நான் ஒரு சிறிய சிந்தனையை உங்களை நான் ஊக்கப்படுத்தி நான் ஜெபித்து கடந்து போக நான் ஆசைப்படுகின்றேன். அதற்கு பலமாக ஒரு வசனத்தை நான் தெரிந்து கொண்டேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 29வது அதிகாரத்திலே 11வது வசனம், மிகவும் அறிமுகமாக மிகவும் பிரபலமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று வாசிப்போமா? எரேமியா 29:11. கேளுங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறதான இந்த வார்த்தை. இன்னொரு முறை கூட நான் வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்பது. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற போது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, ஒரு அபார ஒரு பலம் நமக்குள்ளே உண்டாகிறது. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வராதா? நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரக்கூடாதா? அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே தொல்லைகள், துன்பங்கள், பண கஷ்டங்கள், வியாதி பிரச்சனைகள், இது போன்ற அலைச்சல்கள் வரக்கூடாதா? வரும். இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். ஆக உலகத்திலே நம்ம எல்லாருக்கும் துன்பங்கள் உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்வை குறித்து ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. இதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்வை குறித்து ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. இன்னும் சற்று பறந்து விரிந்த அர்த்தத்திலே சொல்லுவதானால், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு திட்டமான
நிச்சயமான தெளிவான ஒரு நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கம் அல்லது அந்த ஆசை அல்லது அவருடைய விருப்பம் அல்லது அவருடைய திட்டம், இப்படி எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த திட்டத்தை குறித்து நம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிறேன், நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். So God is so conscious of our life. நம்முடைய வாழ்வை குறித்து அவர் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் திட்டங்களை குறித்து நன்றாக அறிந்திருக்கிற ஆண்டவர். சில வேளைகளிலே ஆண்டவர் என்ன நினைக்கின்றார், ஆண்டவருடைய ஆசை என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்பதை குறித்தெல்லாம் ஒன்றும் சிந்தியாதவர்களாக நாம் ஜீவிக்க முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன வழியிலே நடக்கின்றோம், எப்படி போகின்றோம், நம்மை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் ஆண்டவர் நன்றாக அறிவார். இதை அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அந்த நினைவுகள், ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஆசைகள், ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கின்ற விருப்பங்கள் அல்லது ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், அவைகள் எதுவுமே தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கானவைகளே என்பதை ஆண்டவர் நமக்கு உறுதிபட இங்கே கூறி நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய விசுவாசத்திலே ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, குழந்தைகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, நீங்கள் ஒன்றை நீங்கள் திட்டமாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை குறித்து ஆண்டவர் நினைவாயிருக்கிறார். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு ஆசை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு உங்களை குறித்து ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பம் அல்லது அந்த ஆசை அல்லது அந்த திட்டம், நோக்கம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், அது தீமைக்கானது அல்ல, நன்மைக்கானது என்று சொல்லி எரேமியா இந்த வசனத்தை கொண்டு நம்மை இன்றைக்கு பலப்படுத்துகிறார். கடவுளுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையினுடைய கடமைகள் நம்மை முன்னோக்கி இழுக்கின்றது. ஆனால் வாழ்க்கையினுடைய தேவைகளோ நம்மை பின்னோக்கி இழுக்கின்றது. இன்னொரு பக்கத்திலே இந்த உலகத்தினுடைய வழிமுறைகள், இந்த உலகத்தினுடைய கலாச்சாரம், உலக போக்குகள், மனுஷர்களுடைய வழிகள், இவைகளெல்லாம் நம்மை சூழ்ந்து நின்று ஒரு பக்கம் நெருக்குகின்றது. இத்தனை நெருக்கடிகளுக்கும் இத்தனை வலிமையான சக்திகளுக்கும் இடையிலே கிடந்து தேவ பிள்ளைகள் தங்கள் விசுவாச வாழ்க்கையை விட்டு விலக முடியாதபடிக்கு அவர்கள் ஜெபத்திலும் ஆராதிப்பதிலும் ஆலயத்திற்கு செய்வதிலும் துன்பங்களினூடேயும் வறுமையினூடேயும் தரித்திரத்தினூடேயும் பல்வேறு பாடுகளினூடேயும் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டதான இந்த வாழ்க்கையினுடைய தேவைகள், வாழ்க்கையிலே நாம செய்ய வேண்டிய கடமைகள், இந்த உலகத்தினுடைய போக்குகள், இப்படிப்பட்ட இந்த மூன்று பலமான இந்த ஏதுக்கள் நம்மை வலிமையாக இழுத்து அங்குமிங்குமாக இழுக்கும் போது சில வேளைகளிலே நாம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நினைவு என்ன என்பதையும், தேவன் நம்மை குறித்து ஒரு ஆசை வைத்திருக்கிறார் என்பதையும் சில வேளைகளில் நாம் மறந்து போக ஏது உண்டு. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு மனிதனை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 37வது அதிகாரத்திலே யோசேப்பை குறித்து மிக அழகாக அந்த கதை, மிக அழகான ஒரு பெரிய ஒரு டிராமா, அது ஒரு பெரிய ஒரு கதை, அழகான சரித்திரம். நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்ட மனுஷர்களிலே அதிகமான அதிகாரங்கள் எழுதப்பட்டது யோசேப்பை குறித்து தான். கடைசியாக யோசேப்பை குறித்து அந்த சரித்திரம் முடியும் போது யோசேப்பை குறித்து என்ன சொல்லுகிறது? 49வது அதிகாரத்திலே பார்க்க முடியும், யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆக அவன் ஒரு கனிதரும் திராட்சை செடி. இந்த செடியானது சிறிய செடியாக இருக்கின்ற போது, இந்த செடி இவ்வளவு பெரிதாக வளர்ந்து கனி கொடுக்கின்ற காலம் வருகிறது வரைக்கும் அந்த செடியிலே ஏற்பட்டதான துன்பங்கள், அந்த செடி கடந்து போனதான அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏராளம் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே, நம்முடைய இத்தகைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே மற்ற மனிதர்கள் அவர்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையுமே நம்முடைய வாழ்க்கையிலே பலவந்தமாக திணிப்பார்கள். அவர்களுடைய நன்மைக்காக, அவர்களுடைய விருப்பத்திற்காக, அவர்களுடைய
நன்மைக்காக, அவர்களுடைய லாபத்துக்காக, அவர்களுடைய ஆசையை நம்முடைய வாழ்க்கையிலே திணிப்பார்கள். நாமும் பலவீனமானவர்கள், சில வேளைகளில் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், கர்த்தரையே சார்ந்திருக்கிறவர்கள், அவரையே நம்பி இருக்கிறபடியினாலே வேறொன்றும் அவர்களுக்கு ஒரு ஜாதியும் இன்றி, ஜனமும் இன்றி, ஒரு நாதியும் மற்றவர்களாக அவர்களால் எதிர்த்து நின்று ஒன்றுமே செய்யக்கூடாத சூழ்நிலைகளிலே இருப்போம். கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிறவர்கள். அதுபோன்றுதான் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பலசாலிகள், பலவந்தர்கள், பராக்கிரமசாலிகள், பராக்கிரமமான அநேக மேதுக்கள் நம்ம வாழ்க்கையை கண்டபடி இஷ்டத்திற்கு அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆதிக்கம் செலுத்துவார்கள். நாமும் எதிர்க்க திராணியற்றவர்களாக அவர்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே திணிக்கும் போது அதை எதிர்த்து நிற்க திராணியற்றவர்களாக அவர்கள் போகிற போக்கிலேயே, அவர்கள் நடத்துகிற வழியிலேயே நம்முடைய வாழ்க்கையும் அல்லல் பட்டு அலைகடலிலே படுகிறதான அசைந்து அது அங்குமிங்குமாக அலைக்கழிக்கப்படுகிற துரும்பை போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அல்லல் படுகிறோம், அவதியும் துன்பமும் வருகிறோம். அப்படி மற்றவர்களுடைய இஷ்டத்திற்கு விடப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய விருப்பத்தை, தேவன் நம்மை வைத்திருக்கிற ஆசை, தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்த நினைவுகளை நாம் நினைப்பதற்கே கூடாமல் போகிறது. கடைசியிலே நாம் யோசேப்பினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பு மற்றவர்களுடைய ஆசைகளெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே திணிக்கப்பட்டது. மற்றவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே திணிக்கப்பட்டது. பட் ஒன் திங் we should remember here, God has his own interest about Joseph. ஆனால் யோசேப்பு அந்த விஷயத்தை மிக தெளிவாக, மிக நிலையாக, மிகவும் மிகவும் உறுதியாக அந்த வழியிலே அவர் நின்று கொண்டிருந்தார். யோசேப்பு மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்ட மனுஷன், நமக்கு தெரியும். மிக செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பையன், அப்பாவுக்கு மிகவும் பிரியமான பையன். அப்பாவினுடைய உயிரே, அப்பா தன்னுடைய ஜீவனையே அவன் மேலே வைத்திருந்தார். அவ்வளவு ஆசை மகன். இந்த ஆசை மகனுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் தங்களுடைய ஆசைகள் எல்லாம் திணித்தார்கள். சத்துருக்களும் அவனுக்கு எதிராக வந்த எல்லாரும் தங்கள் ஆசையை, தங்கள் விருப்பத்தை, தங்கள் திட்டங்களை அவனுடைய வாழ்க்கையிலே புகுத்தினார்கள். அதை பலவந்தம் படுத்தினார்கள். அவனை கண்டிப்பாக அதிலே திணித்தார்கள். அவனும் அந்த மாதிரி அது போன்ற வழிகளில் எல்லாம் அலைக்கழிக்கப்பட்டான். அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை கொன்றுவிட எத்தனித்தார்கள். இந்த நேரத்தில் அப்படி எத்தனிக்கின்ற போது ரூபன், அவருடைய சகோதரர்களில் ஒருவனாகிய ரூபன் குறுக்கிட்டு, வேண்டாம், கொல்ல வேண்டாம், இவனை குழியிலே போடுவோம் என்கிறார்கள். இன்னொரு சகோதரன் இதை பார்த்து, அவன் குழியிலே போட வேண்டாம், அவனை நாம் சாகடிக்க வேண்டாம், அவனை நாம் விற்று விடுவோம் என்று சொல்லி இஸ்மவேலர்கள் கையிலே விற்று விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக அவன் தொடர்ந்து அதன் பிறகு அவன் பார்வோனுடைய அரண்மனை அங்கு போய் இருக்கிறது தன்னுடைய அதிகாரிகளாலே, போத்திபாருடைய மனைவியினாலே அங்கு அவன் அலைக்கழிக்கப்படுகிறான். இப்படி மற்றவர்கள் தங்களுடைய ஆசையை எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி, அவர்களுடைய திட்டங்களை, அவர்களுடைய ஆசைகளை, அவர்களுடைய வாழ்க்கையின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு கருவியாக இந்த யோசேப்பை அவர்கள் பயன்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகம் ஏதுக்களிலே, சூழ்நிலைகளிலே இப்படித்தான் நாம் கடந்து வந்திருப்போம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய விருப்பங்களையும் திட்டங்களையும், அவர்கள் தங்களுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றி அவர்கள் அதிலே லாபம் அடைவார்கள். நம்மால் எதிர்த்து ஒன்றும் சொல்ல முடியாதபடிக்கு, நம்மால் எதிர்த்து நிற்க திராணி இல்லக்கூடாதபடிக்கு நாம் அல்லல் படுவோம், நாம் அவதிப்படுவோம். ஆனால் கடைசியிலே அந்த கதையினுடைய சரித்திரத்தின் முடிவிலே பார்க்கும்போது எல்லா மனுஷர்களுடைய விருப்பங்களும் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே திணிக்கப்பட்டது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எகிப்தினுடைய ராஜா வரைக்கும், ராஜ அரண்மனையில் உள்ள ராஜாக்கள், ராஜ அரண்மனையில் உள்ளவர்களுடைய திட்டங்கள் எல்லாம், தங்கள் விருப்பங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே திணித்தார்கள். சகோதரர்கள் தங்களுடைய ஆசையை திணிக்கும்படிக்காக அவனுடைய வாழ்க்கையை திணித்தார்கள். ஆனால் ஒரு விஷயம், இப்படி தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, தேவனால் நேசிக்கப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, மனுஷ ஏதுக்கள் எல்லாம், மனுஷ ஆசைகள் எல்லாம், மனுஷருடைய கபடுகளும், மனுஷருடைய சூழ்ச்சிகளும், மனுஷருடைய தந்திரங்களும், அவர்களுடைய கண்ணிகள் எல்லாம் இவனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தின போதும் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய ஆசையாக ஆண்டவர் கடைசியாக அதை மாற்றினார். God turned all the human interest in favor of his own interest. So God's interest is Joseph's interest.
கடவுளுடைய ஆசை அது யோசேப்பினுடைய ஆசையாக மாறியது. அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, கதையினுடைய முடிவிலே எல்லா மனுஷருடைய விருப்பங்களும் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே திணிக்கப்பட்ட போதும், அவன் எங்கு போய் கடைசியாக நிற்க வேண்டுமோ, அவன் எங்கு போய் கடைசியாக சேர வேண்டுமோ, அங்கு போய் சேருவதற்கு அவர்கள் எல்லாருடைய திட்டங்களையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நோக்கங்களையும் தேவன் தன்னுடைய நோக்கமாக மாற்றினார். தேவன் தன்னுடைய திட்டமாக மாற்றினார். God turned all these human ways and interests on his own interest. அவர் தன்னுடைய சொந்த விருப்பமாக, தன்னுடைய சொந்த திட்டமாக ஆண்டவர் மாற்றி போட்டார். அவருடைய சொந்த விருப்பம் என்ன? அவருடைய சொந்த திட்டம் என்ன? யோசேப்பை பெரிய மனுஷனாக மாற்றுவது. That was the plan of God. That was the interest of God. God's interest was to make Joseph a king. தேவன் யோசேப்பை ராஜகுலத்தின் மகனாக மாற்றுவதற்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். ஆகவே இந்த மனுஷர் எல்லாருடைய திட்டங்களையும் தேவன் அப்படியே தன்னுடைய திட்டங்களாக, தன்னுடைய ஆசைகளாக மாற்றி, தான் நேசித்த, தான் விரும்பிய தன்னுடைய மனுஷன், தன்னுடைய மகன் யோசேப்பை தேவன் எப்படி ஆக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அப்படியே அவர் ஆக்கி போட்டார். கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த நினைவுகள், இத்தனை தீமை ஏற்பட்ட போதும், இத்தனை துன்பங்கள் ஏற்பட்ட போதும், இத்தனை பின்னடைவுகள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட போதும், தேவனுடைய ஆசை இறுதியிலே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. தேவனுடைய விருப்பம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. ஆகவே அவன் தேவனுக்கு எந்த சூழ்நிலையிலும், எத்தனை தீமையான அனுபவங்களை கடந்து போன போறோம், இத்தனை துன்பங்களை அனுபவித்த யோசேப்பு ஒரு இடத்தில் கூட அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததில்லை. தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையானது ஒன்றை வைத்திருப்பார். தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மையாக முடியும் என்பதை அவன் ஆழமாக நம்பி இருந்தான். கடவுள் அப்படியே ஆக்கி போட்டார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி அநேகம் சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய தரித்திரத்திற்கு காரணம் இவர்கள்தான் என்று நாம் நினைப்போம். நான் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்திருப்பதற்கு காரணம் இன்னார் இன்னார் என்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் எண்ணி இருப்போம். இந்த தீமைகள் எல்லாம் நாம் தாண்டி வந்தேன், என்னை அவர்கள் பயன்படுத்தினார்கள், என்னை அவர்கள் தங்களுடைய லாபத்திற்கு பயன்படுத்தினார்கள், என் முதுகின் மேல் நடந்தார்கள், என் கழுத்தின் மேல் அவர்கள் யாத்திரை செய்தார்கள், என்னுடைய எல்லாவற்றையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். எதிர்க்க திராணியற்றவனாய், எதிர்த்து பேச நிலையற்றவனாக, ஒன்றையுமே எதிர்த்து சொல்ல வழியற்றவனாக, ஜாதியற்றவனாய், நாதியற்றவனாய், ஜனமற்றவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கக்கூடும். இந்த ஜூன் மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம், அநேகம் பிள்ளைகள் புதிய பாடசாலைக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகளுக்கு, மேற்படிப்புகளுக்கு என்று ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதான வேளை. பிள்ளைகளுக்கு என்று ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு செல்வங்களே, அன்பு செல்ல குழந்தைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கின்றார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே தனக்கென்று ஒரு ஆசை வைத்திருக்கின்றார். அந்த ஆசை உங்களுக்கு நன்மையாக முடியும். அந்த ஆசை உங்களுக்கு நன்மையானதாகவே இருக்கும். அது தீமைக்குரியது அல்ல. கர்த்தர் உங்களுக்கு குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது நன்மையாக மாற்ற ஆண்டவருக்குள் அவரையே நம்பி இருங்கள். அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி இயேசு யோவான் 14:1 சொன்னார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருப்போம். எந்த ஏதுக்கள், எத்தனை சூழ்ச்சிகள், கண்ணிகள், தந்திரங்கள் வரட்டும், மற்றவர்கள் நம்மை அவர்களுடைய விருப்பத்திற்காக, அவர்களுடைய ஆசைக்காக நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தட்டும், நம்முடைய காரியங்களை அவர்களுக்கு லாபமாக அவர்கள் எடுத்துக்கொள்ள எத்தனிக்கட்டும். ஆனால் உன்னை குறித்து, உங்களை குறித்து, நம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் ஒரு ஆசை வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை தீமையான காரியங்கள் வாழ்வை சுற்றி நடந்தாலும், உங்கள் வாழ்வின் தேவைகள் உங்களை பின்னோக்கி இழுத்தாலும், எத்தனை நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உங்களை வலுக்கட்டாயமாக முன்னோக்கி இழுத்தாலும், இந்த உலகத்தில் உள்ளதான அத்தனை ஏதுக்களும், உலகத்தின் வழிமுறைகளும், இந்த உலகத்தினுடைய பாடுகளும் உங்களை எவ்வளவு நெருங்கி உங்களை சுற்றிலும் நெருக்கி சூழ்ந்து வந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற ஒரு ஆசை உண்டு. ஆண்டவருடைய இன்ட்ரெஸ்ட், ஆண்டவருடைய ஆசை அது நன்மைக்கு ஏதுவானதாக நிறைவேறும் என்பதிலே ஆழமாக நம்பி இருங்கள் என்பதை குறித்து கர்த்தருக்குள்ளே திடமாக நீங்கள் விசுவாசியுங்கள்.
இவை எல்லாவற்றிலும் தேவனிடத்திலே நம்பிக்கையாய் விசுவாசமாய் காத்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே நிறைவேற்ற, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பொருளாதார நிலைமைகளிலே, உங்களுடைய அன்றாட உங்களுடைய கடமைகளிலே ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு செய்து தீர்க்க ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யாவரும் நாம் தலைகளை தாழ்த்தி இந்த வசனத்தை கேட்ட இதனுடைய பொருளை வைத்து, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை வைத்து நாம் ஒரு முறை நாம் செபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று சொல்லி, அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று சொல்லி, இந்த ஜூன் மாதத்தை ஆசீர்வதித்து தருகின்ற கர்த்தருக்கு முன்பாக எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களை எதிர்க்கின்ற சவால்கள், எங்களை சுற்றி நிற்கின்றதான அநேகம் போராட்டங்கள், இவைகள் மத்தியிலே நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், எங்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நீர் நினைவாய் இருக்கிறீர், நீர் கவனமாக இருக்கிறீர், நீர் எங்கள் வாழ்க்கையை குறித்து ஆசையோடு இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்கள் ஆரோக்கியத்தை குறித்து நீர் ஆசையாய் இருக்கிறீர், எங்கள் குழந்தைகளை குறித்து நீர் மிகுந்த நோக்கத்தோடு இருக்கிறீர், எங்களுடைய வீட்டை குறித்து நீர் நினைவாய் இருக்கிறீர், எங்களுடைய வேலைகளை குறித்து நீர் நினைவாக இருக்கிறீர். நாங்கள் யாத்திரை போகும்போது வரும்போதும் நீர் எங்கள் மேல் நினைவாக இருக்கின்றீர். நாங்கள் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் நித்திரை செய்யும் போதும் நீர் எங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நினைவுகளோடு ஜெபிக்கின்ற ஜனங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கொண்டு இதை கேட்கின்ற அனைவரையும் பலப்படுத்தும். இவைகளை இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன் நல்ல பிதாவே. ஆசீர்வாத ஜெபம். இப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் உணர்வும் ஞானமும் சிநேகமும் ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாக இந்த ஜூன் மாதத்தின் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.